அண்டகாகசம். ஓ, இந்த பையன் உடம்புல இருந்து இருக்கிற ஆத்மாவே வெளியேறிடு. வந்துரு. வந்துடுறேன். ஆ, ஆ, சொல்லிடுறேன். என் பேரு ருக்கு. ஏங்க என்னதுங்க இந்த பேய் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டேய் இது என்னடா இது கருவண்டு மாதிரி இருக்கு, தீஞ்ச பேய் மாதிரி இருக்கு. இந்த பேயை பார்த்தாலே பயமா இருக்கே. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாலே. உண்மையை சொல்லிடு. ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பா ஜும்பாலே. சொல்லிடுறேன். என் பேர் ருக்கு. எனக்கு 3 வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னை வளர்த்தது எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணு. எங்க அப்பாவுக்கு 1 வருஷமா உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. எங்க அப்பா படுத்த படுக்கையில தான் இருந்தார். அவர் சாக போறோன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னை பார்த்துக்கிற வரவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை உண்டுங்கிற மாதிரி எங்க அப்பா எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்க அத்தை தான் எனக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வந்தாங்க. ஆனா அவங்க வந்தது என் மேல உள்ள பாசத்தினால கிடையாது. எங்க சொத்தை ஃபுல்லா அடையணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க என்னை பார்த்துக்கவே வந்திருக்காங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியல. அதுக்கப்புறம் எங்க அத்தை போக போக என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள என்னை போட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க. என்னை ஸ்கூலுக்கே போக விட மாட்டாங்க. எனக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பரதநாட்டியத்துல ஆடி அரங்கேற்றம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுதான் எங்க அப்பாவுக்கும் ஆசை. நீ பரதநாட்டியெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி என் உயிருக்கு உயிரான சலங்கி எடுத்துட்டு போய் எங்கேயோ புதைச்சி வச்சுட்டாங்க. அது எங்க வச்சிருக்கீங்கன்னா எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு கெஞ்சி பார்த்துட்டு அவங்க சொல்றதாவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல நான் அவங்கள ரொம்ப எதிர்த்தேன். அவங்க அது பொறுக்க முடியாது. அவங்க என்னை மேலே வீட்டோட சேர்த்து என்னை கொளுத்தி என்னை இப்படி எரிச்சிட்டாங்க. என் கண்ணெல்லாம் நோண்டி என்னை ரொம்ப அடிச்சு துன்புறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறமும் நான் ஆவியா வீட்டுக்கு போனேன். நான் தான் வந்திருக்கேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டு இருந்து ட்ரீம் கேச்சர்ல என்னை அடைச்சி வச்சுட்டாங்க. இத்தனை நாள் அந்த ட்ரீம் கேச்சர்ல தான் நான் இருந்தேன். அந்த சடங்கை மட்டும் இப்போ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் அதை எடுத்துட்டு நான் போயிடுவேன். எங்க அப்பாவோட ஞாபகமா என்னோட ஆசையா இருக்கிறது எல்லாமே இந்த சடங்கை மட்டும்தான். அந்த சடங்கை கிடைச்சிருச்சுன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன். யாருக்கும் எந்த தொல்லையும் தரமாட்டேன். நான் எப்படிடா இந்த ட்ரீம் கேச்சரை விட்டு வெளியே இருக்கிறதுங்கிறப்பதான் இந்த பையன் வந்து என்னை விடுதலை பண்ணினான். இப்போ எனக்கு அந்த சடங்கை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அந்த வீட்டில் யாருக்கும் தொல்லை தராம எடுத்து போயிடுவேன். எனக்கு சடங்கை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஏங்க அந்த பேயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. இந்த சின்ன வயசுலேயே பாருங்க எப்படி இறந்துட்டானு. எனக்கே இந்த பேயை பார்த்து கை காலாக நடுங்குது. நீ என்னன்னா பேயை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய சலங்கை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு தரேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு சொல்ல தராம நீங்க இருந்து போயிடணும். என்ன புரியுதா? புரியுது புரியுது. ஜீண்ட பாக்கு டம்டம், ஜீண்ட பாக்கு டம்டம். இந்த ஆத்மாவோட சலங்கை எங்க இருந்தாலும் என் கைக்கு இப்போ வரட்டும். என் சலங்கை எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போறேன். ரொம்ப நன்றி. இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல இருந்த ஆத்மா உங்களை வீட்டை விட்டு போயிடுச்சு. அது கிடைச்ச பொருள் எடுத்துக்கிட்டு இனிமேட்டுக்கு அந்த ஆத்மாவால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க வீட்டை நல்லா தொடச்சிட்டு உங்க பையனுக்கு எலுமிச்சை பழத்தை வச்சு தலையில சுற்றி போட்டு அது தெருமுச்சந்தியில தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் உங்க வீட்டுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. பச்சை முட்டை இனிமேட்டு குப்பையில கிடந்த பொருளாக எடுத்துட்டு வந்தேன். அவ்வளோதான், உனக்கு அது பேய்கிட்டே ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன். அட போமா, இனிமேட்டு என் பொருளே கீழே விழுந்தா எடுத்துட்டு வர மாட்டேன்.